பேச்சுன்னா அந்த பேச்சு கிடையாது, வர்றதெல்லாம் பேசுறது. நானும் துருவனும் நீங்க இப்பளாவது கேள்விப்பட்டு, இப்ப நம்ம படை வளர்ந்துருச்சு, நம்மளே பெரிய படையா இருக்கிறோம், நம்மளை யாவனும் பக்கத்துல வரமாட்டான், வந்தா நம்ம அடிப்புன்னு தெரியும். அதான் வடிவலன் சொன்னாங்களாம், டேய் அவன் தான் அடிப்பான்னு தெரியும்லடா, அப்புறம் ஏன்டா போறீங்க, நம்ம தலைமையகத்துக்கு வந்து அடிக்க வந்தாங்க ஓடுனாங்களா, அவன் தான் அடிப்பான்னு தெரியும்லடா, அப்புறம் ஏன்டா போறீங்க. அது மாதிரி நம்ம படை பெருத்துருச்சு. அப்ப நம்ம படை சிறுசு. 2014 காலகட்டம் தூக்கு தண்டனை அந்த அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ராஜீவ்காந்தி படுகொலைகளை சம்பந்தமாக கூட்டம் போடுறோம். துருவனும் நானும் திருவாரூர் பக்கத்துல ஒரு கூட்டம், தென்றல் சந்திரசேகரன் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்ப நான் போய் நான் முதல்ல பேசுறேன். துருவன் என்ன ப்ரோ பார்த்து பேசணும் ப்ரோ, நான் பார்த்து பேசுறேன் ப்ரோ அப்படின்னு போய் முதல்ல ஏறுறேன். ராஜீவ்காந்தி இறந்து கிடக்கிறார். அவருடைய உடலை வந்து ஒவ்வொருத்தரும் அடையாளம் காட்டுறாங்க, யாருக்குமே தெரியல. ஜெயந்தி நடராஜன் வர்றாங்க, வந்து ராஜீவ்காந்தி தொடர் இருக்கிற மச்சத்தை பார்த்து இதுதான் ராஜீவ்காந்தி என்று கண்டுபிடித்து விட்டார். ராஜீவ்காந்தி தொடர் இருக்கிற மச்சம் சோனியா காந்தி தெரிஞ்சா பரவாயில்ல, ஜெயந்தி நடராஜன் எப்படா தெரிஞ்சுட்டேன். ஊரே காங்கிரஸ், ஊரே காங்கிரஸ். அங்கிருந்து ஒருத்தன் கட்டை எடுக்கிறான், ஒருத்தன் தண்டை மட்டை எடுக்கிறான், சரசரன்னு உருவுறாங்க. துருவேன் ப்ரோ பெரிய வேலையை பார்த்து விட்டீங்க ப்ரோ, பெரிய வேலையா பார்த்து விட்டீங்க ப்ரோ, உங்களை கூட்டு வந்ததுக்கு. திருவணிக்கிறா அப்ப கார் கிடையாது, ஏன்டதான் கார் இருந்துச்சு, அதுக்காக நீ கூட்டு போவல. நான் கார் ஓட்டுன மாதிரி ஆச்சு, அவர் வந்த மாதிரி ஆச்சு, நானும் பேசுன மாதிரி ஆச்சு. நானும் நீ பேச விட்டதான் கார் ஓட்டுவேன் அப்படின்னு போறது. சரவண மகிழ எல்லாம் சேர்ந்து போவோம். பேசினா கட்ட கம்பளம் உருவிட்டாங்க. நான் அந்த வோக்ஸ்வாகன் போலோ காரு என் வாழ்க்கையில நம்மளே அரவர வண்டி ஓட்டுறாரு. அந்த திருவாரூர் ரோட்ல 180 கிலோமீட்டர் வேகத்துல வண்டி ஓட்டுறேன். பயந்து ஓடுறதுக்கு இல்ல, அவன் 100 பேர் நிக்கிறான், நம்ம எப்படி இது காட்ட முடியும், நம்ம ஆளுக்கு வெறும் 25 பேர் உட்காந்துருக்காங்க, அவன் 100 பேர் திரண்டான். அடிச்சு கிளப்பி வந்தா அப்புறம் வந்து ஒரு புரோட்டா கடை, தஞ்சாவூர் பக்கத்துல புரோட்டா கடை, அங்கவே வண்டி நிப்பாட்டி இப்ப யாரும் வரல, அவங்க 150 கிலோமீட்டர் அப்படி எல்லாம் வந்து நடந்துச்சு. அப்படி நிறைய நெருக்கடிகளை சந்திச்சோம்.